கனடாவில் 20 மற்றும் 30 வயதினருக்கு வீடு வாங்குவது நாளுக்கு நாள் கடினமாகி வருகிறது. வீட்டு விலைகள் உயர்ந்த நிலையில் தொடர்வதுடன் வீட்டுக்கடன் வட்டி விகிதங்களும் சில ஆண்டுகளுக்கு முன்பை விட அதிகமாக உள்ளன. அன்றாட வாழ்க்கை செலவுகளும் குடும்பங்களின் நிதி நிலைமையும் அழுந்துகின்றன. நிதி ஆலோசகர் கிறிஸ்டோபர் லீவ் வெளியிட்ட கணக்குப்படி 2026 ஆண்டில் கனடாவின் சராசரி வீட்டு விலை சுமார் $6,98,000 இருக்கும் என கனடியன் ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் மதிப்பிட்டுள்ளது. கனடா மோர்ட்கேஜ் அண்ட் ஹவுசிங் கார்ப்பரேஷன் பரிந்துரைப்படி குடும்பத்தின் மாத வருமானத்தின் 30% வீட்டு செலவுகள் இருக்க வேண்டும். இதில் கடன் தவணை, சொத்து வரி, மின்சாரம் மற்றும் பராமரிப்பு கட்டணங்கள் அடங்கும். $7 லட்சம் மதிப்புள்ள வீடு வாங்கினால் குறைந்தபட்சம் $45,000 முன்பணம் தேவை என்று சொல்லப்படுகிறது. 20% குறைவாக முன்பணம் செலுத்தினால் CMHC காப்பீடு கட்டாயம். இதனால் மொத்த கடன் தொகை மேலும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாதத்திற்கு சுமார் $13,500 முதல் $15,300 வரை, ஆண்டுக்கு $1.6 முதல் $1.8 லட்சம் வரை குடும்ப வருமானம் அவசியம் என கணக்கிடப்பட்டுள்ளது. நடுத்தர குடும்ப வருமானம் இதைவிட குறைவாக உள்ளதால் கனடாவில் வீடு வாங்குவது பலருக்கு எட்டாத கனவாக மாறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.